ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, கர்நாடகாவில் இருக்கிற சிக்மங்களூர் தாங்க போயிட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா முள்ளயங்கிரி. ஸோ இந்த இடத்துக்கு எப்படி போகணுன்னா, நம்ம சென்னையிலேருந்து பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து சிக்மங்களூருக்கு போகணுங்க. ஸோ இட் இஸ் அ லாங் ஜேர்னி லைக் இன் ஆல்மோஸ்ட் 600 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ நான் சென்னையிலேருந்து பெங்களூர் போயிட்டு பெங்களூரில் சுற்றி பார்த்துட்டு சிவாஜி நகர், லூலு மால் அங்கே இருக்கிற லோக்கல்லாம் சுற்றிட்டு அப்புறம் தாங்க நான் வந்து சிக்மங்களூருக்கு வந்து நைட்டில் கிளம்பி போனோம். போகிற வழியெலாம் ஃபுல்லாக ஃபாகு மவுண்டெயின் அப்படி தாங்க இருந்தது. கர்நாடகா ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். ஸோ மவுண்டெயின் வியூ வேறு மாதிரி இருக்குங்க. பார்த்தா ஃபாகி ஒன் சைட் ஃபுல்லாக வெயிலாக இருக்கும், ஒன் சைட் ஃபுல்லாக ஃபாகாக இருக்கும். ஸோ வேறு லெவல் ஸ்பாட்டுங்க. கண்டிப்பாக இங்கே போனீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் வந்து போகணுன்னா பஸ்ஸில் போகிறதுல பெங்களூர் போயிட்டு பெங்களூர்லேருந்து சிக்மங்களூர் பஸ் பிடிச்சி கூட போகலாம். அப்படின்னா ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகலாம், ஃப்ளைட்டில் கூட போகலாம். ஸோ இது வந்து சூப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க. இங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்து மெய் மறந்து போயிடுவீங்க இந்த நேச்சரை பார்க்குறதுக்கு. நாங்கள் ஒரு 15 பேர்கிட்ட போயிருந்தோங்க. ஒரு 3 காரில் போயிருந்தோம் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக சென்னை டு சிக்மங்களூருக்கே. ஸோ பெங்களூரில் கொஞ்ச நேரம் ஆல்ட்டை போட்டு அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சிக்மங்களூருக்கு ஏர்லி மார்னிங் கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து சிக்மங்களூர் போய் சுற்றி பார்த்தோம். ஸோ அங்கேருந்து முள்ளயங்கிரி பீக்குக்கு போயிட்டு அங்கே போய் சுற்றி பார்த்தா சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த பீக்கு ரொம்ப பெரிய மலை. அந்த மலையில் சுற்றி பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு ஒரு கிராஸ் தான் ஃபுல்லாக. ஸோ அது பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குது. பனி பெய்யுது, காற்றடிக்குது, மழை பெய்யுது. இது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ நாங்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா இந்த பிளேஸை மறக்காமல் போங்க. இது மாதிரி 2, 3 இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ்லாம் இருக்குது. அபி ஃபால்ஸ், ஜாகிரி வாட்டர் ஃபால்ஸ், இது மாதிரி நிறைய இடம் இருக்குது. அங்கெல்லாம் போனீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் வந்து முள்ளயங்கிரி பீக்குக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு ஃபால்ஸுக்கு போயிட்டு மினி ஃபால்ஸு, அங்கேருந்து வியூ பாயிண்ட் போயிட்டு அங்கேருந்து ஷூட்டிங் பாயிண்ட் போயிட்டு அப்படியே நாங்கள் வந்து ரிட்டன் நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ அடுத்த நாள் வந்து நிறைய ஃபால்ஸ்லாம் போனோம். ஸோ அதில் நான் வரக்கூடிய வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழிலாம் சூப்பராக இருக்குங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஃபாரஸ்ட் உள்ள போகும்போதே ஒரு காருக்கு 100 ருபீஸ் கட்டிட்டு உள்ளே போனோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து போலீஸாக தான் இருக்கும். ஃபுல்லாக செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. வாட்டர் கேன்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அங்கே போயிட்டிங்கன்னா அங்கேருந்து கூட கொஞ்சம் ஜீப் சஃபாரிலாம் இருக்கும். மவுண்டன் ஏற முடியலன்னா ஜீப் சஃபாரி பர் ஹெட்டுக்கு 200. ஸோ அதில் ஏறி போனீங்கன்னா சூப்பராக கூப்பிட்டு போய் காட்டுவாங்க. போய் நிறுத்தினோடனே சூப்பராக சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ அங்கே போனால் டவர்லாம் ஒர்க் ஆகுதுங்க. ஜிபே ரொம்ப ரேர் தான். ஸோ நீங்கள் கேஷாக எடுத்துகிட்டு போக ரொம்ப பெட்ரு. ஸோ நானும் கேஷாக கொஞ்சம் எடுத்துகிட்டு போனேன், ஜிபேவும் யூஸ் பண்ணேன். ஸோ பட் இருந்தாலும் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணேன். ஸோ ஃபுல்லாகவே ஃபாகியாக இருந்துச்சுங்க. சுற்றி பார்க்கவே முடியல எங்களால். ஆனால் கூலராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சுங்க. பார்க்க என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக இதுமாரி இடத்துக்கு இப்போ எல்லோரும் ஃபேமிலியோடு போங்க. ஸோ நானும் இந்த இடத்துக்கு நான் போயிட்டு வந்துட்டேன். கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு வாங்க. ஸோ இதுக்கு அவ்வளோவெல்லாம் செலவாகுதுங்க. அது பட்ஜெட்லேயே முடிஞ்சிடும். ஏன்னா நார்மல் ரேட்டு தான். ஸோ நீங்களாம் போனீங்கன்னா கூட அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்காது. ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் கார் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு 10K to 15Kக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். ஃபுட்டு தாங்க ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டு. ஃபுட் எல்லாமே நார்த் இந்தியன் ஃபுட்டாக தான் இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா நானு, கிரேவி, அப்புறம் பிரியாணி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் நான், சப்பாத்தி சாப்பிட்றது பெட்ரு. ஸோ நாங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஜீப் எடுத்துக்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட் ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கேருந்து முள்ளயங்கிரி பீக்கு போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக நாங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க. போகிற வழி எல்லாமே ஒரு ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சினிமாட்டிக் வியூவாக தான் இருந்துச்சு. ஸோ ஐஃபோன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமாக ஃபோட்டோ எடுக்கலாங்க. ஸோ நானும் வந்து OnePlus எடுத்துகிட்டு போனேன். நான் நிறைய வீடியோவும் எடுத்தேன், நிறைய ஃபோட்டோவும் எடுத்தேன். அது மாதிரி நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஃபோட்டோஸ் தான் எடுங்க. ஸோ இது மாதிரி பிளேஸை மறக்காமல் போங்க. கொஞ்ச நேரம் வந்து வெயில் அடிக்கும், கொஞ்ச நேரத்தில் வந்து குளிர் அடிக்கும், ஃபுல்லாக ஃபாகி ஆகிடும். அப்புறம் வண்டியில் நம்ம லைட்டை போட்டு ஓட்ட போனால் கூட எதிர்க்க வரவங்க கூட தெரியாது. அது மாதிரி ஃபாக்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நானும் இது மாதிரி நிறைய இடத்துக்கு போய் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதில் நான் நிறைய ஊருக்கு போகிறதுனால ட்ராவலிங்ஸ் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது. எடிட்டிங்கும் கொஞ்சம் டைம் பத்தலை ஆஃபீஸ்க்கும் போயிட்டு. ஸோ கண்டிப்பாக இதுமாரி நான் நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது தாங்க முள்ளயங்கிரி பீக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான வியூ பாயிண்ட்டு. மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து சிக்மங்களூர் ஊர் தெரியும். இன்னாண்ட பக்கம் ஃபுல்லாக ஃபாகு, இன்னாண்ட பக்கம் சிக்மங்களூர் தெரியும். ஸோ இந்த பீக்குக்கு தாங்க நிறைய பேர் வருவாங்க. நிறைய சினிமா ஷூட்டிங்ஸ்லாம் எடுத்திருக்காங்களாம்.
ஸோ அதுவும் போல் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இந்த பீக்குக்கு வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தாங்க உட்காந்து. ஸோ நாங்களும் போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னாவே கண்ணுக்கு வித்தியாசமாக தெரியுதுங்க. அது பெரிய மலை. நான் இங்கேருந்து பார்க்குறேன், நான் குட்டியாக தெரியனேங்காண்டி அது அவ்வளோ பெரிய மலை. இதுமாரி ஒரு நேச்சுரான ஒரு இடத்த நான் எங்கேயும் பார்த்ததில்ல. ஃபுல்லாக மவுண்டன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளவுடி வியூஸ் அண்ட் ஃபுல்லாக மவுண்டன்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுத்தம் டவரே கிடைக்காது. ஒரு பாயிண்ட் தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக போங்க. காசு நம்பி எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் எதுவுமே நாங்கள் டிக்கெட் கூட எடுக்க முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணோமா, எங்கள் வீடியோலாம் நாங்கள் எடுத்தோம். அப்புறம் கையில் இருக்கிற காசை வச்சு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ இங்கே போனீங்கன்னா எப்பவுமே ஃப்ரெஷ் ஃபுட்ஸ்லாம் இங்கே ஹோட்டல்ஸ்லாம் கிடையாது. ஒன்லி வந்து நூடுல்ஸு, அந்த டீ, காஃபி அது மாதிரி நூடுல்ஸு, வேர்க்கடல, அப்புறம் வந்து கார்ன்ஸு திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அங்கே கிடைக்கும். ஸோ இங்கேருந்து கீழே போனீங்கன்னா ஒரு மினி ஃபால்ஸ் இருக்கும். அதுக்கு ₹5 என்ட்ரி. ஸோ நீங்கள் எல்லாரும் போனீங்கன்னா அந்த ஃபால்ஸை பார்த்துட்டு, இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருக்கிற இடம் சிக்மங்களூர், கர்நாடகா ஃபுல்லாகவே தெரியும். சூப்பராக பேஸ் வியூ இருக்கும். அங்கேருந்து மேலே வந்தோன்னா திடீர்னு வந்து ஃபாக் ஆகிடுச்சு. இங்கே எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. திடீர்னு வந்து ஃபாக் வரும், திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு வந்து இருட்டாகும். அது மாதிரி நிறைய கிளைமேட் சேஞ்சஸ்லாம் இருந்துச்சு. நிறைய காஃபி தோட்டம், போகிற வழி பார்த்தீங்கன்னா நிறைய பைன் ட்ரீயாக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக இருந்துச்சுங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போகிற இடம்லாம் ரசித்து போயிட்டுருந்தோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிருந்தோம். ஃப்ரெண்ட்லாம் ஜாலியாக வந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் போனோம். ஸோ இது மாதிரி நிறைய இடத்துக்கு நீங்கள் போனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு போங்க. எப்பவுமே தமிழ்நாடு எவ்வளோ தான் சுற்றுறதுன்ட்டு நானும் சிக்மங்களூர் நார்த் சைட் போகலான்னு ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமானால் நிறைய வீடியோஸ் இது மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் எப்படி போகிறது உங்களுக்கு கைட் பண்ணுவேன் நிறைய. கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் காரில் போனால் எவ்வளோ செலவாகும், எவ்வளோ ஸ்டேக்கு எவ்வளோ செலவாகும்னா யாருங்க வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோலேருந்து அதையும் ஆட் பண்ணி சொல்கிறேன். ஸோ மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ஸ் திங்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக நான் கைட் பண்ணுவேன். இது மாதிரிலாம் டூரிசம் தமிழ்நாடு உள்ள எப்படி போகிறது, கர்நாடகா, ஆந்திரா அது மாதிரி நிறைய இடம் போவேன். இனிமேல் ஃபாரின் கண்ட்ரீஸாக போகிறேன். கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணால் தான் எனக்கு நிறைய வீடியோஸ் போட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நான் போடுவேன். இப்போலாம் நான் போடுறதே மந்த்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் தான் நான் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களாம் அதிகமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக நானும் அதிகமாக ஒர்க் பண்ணுவேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு எதனா பலனா கிடைக்கணும். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். தேங்க் யூ ஸோ மச். ஹேவ் அ குட் டே. பாய்.